ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் பட் சோஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெலாஃபெல். இது ரொம்ப பாப்புலரான, ரொம்ப ஃபேமஸான மிடில் ஈஸ்டர்ன் டிஷ். இது பார்த்தீங்கன்னா இங்கே அரப் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் சாப்பிட்றது, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு டிஷ் இது. நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் வந்து கொத்தமல்லி இலை, அப்புறம் 1 கப் வந்து பார்ஸ்லே, கார்லிக் அதாவது பூண்டு வந்து 4-5 பூண்டு பல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகு பொடி வந்து 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி, குக்கிங் சோடா ஒரு 1 டீஸ்பூன். இப்போ வந்து முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியும் பார்ஸ்லியும் வந்து சின்னதாக நறுக்கிக்க போகிறேன். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபைன் சாப் பண்ணணும். ஆனால் இது ஃபைன் சாப் என்னால் பண்ண முடியாதனால நான் வந்து ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா 1-2 ரஃபாக சாப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற 4-5 பூண்டோட சேர்த்து இந்த கொத்தமல்லியும் பார்ஸ்லியும் சேர்த்து நான் வந்து 1-2 வாட்டி பல்ஸ் பண்ணிப்பேன். மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ஸ்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்ஸ்லி தான். ஆனால் கொத்தமல்லியுமே வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா டேஸ்டியாக கொடுக்கும். இப்போது அது சாப் பண்ணி எடுத்த அப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த கொண்டக்கடலை எல்லாம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கொர இருக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். இப்போது இது எல்லாமே சேர்த்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகா பொடி, மிளகு பொடி, அப்புறம் தனியா பொடி இது எல்லாமே சேர்த்து நம்ம ஆட் பண்ணி ஒன்றா கலந்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடியும் மிளகு பொடியும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம் நம்ம இதுக்கு. இப்போது எல்லாமே சேர்த்து மிக்சிங் பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபெலாஃபல்ஸ் எல்லாம் ஒரே ஷேப்பில் வரணும், ஒரே சைஸ் அண்ட் ஷேப்பில் வரணுன்றதுக்காக நான் ஒரு கரண்டியில் வந்து போர்ஷன் பண்ணி நான் கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது என்னென்ன ஒரு நல்ல விஷயம்னா, இது டீப் ஃப்ரை பண்ணணும் தான் அவசியம் இல்லை. நம்ம இது பேக் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை கூட இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பாதி வந்து நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். மீதியெல்லாம் நான் டீப் ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணி ஜிப்லாக் கவரில் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணியிருக்கேன். ஃபெலாஃபெல் நம்ம வடை நார்மலாக தட்டுறோன்னா அந்த வடை ஷேப்பில், இன்னொன்று வந்து ஃபெனல் ஷேப்பில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஷேப் பண்ணி வச்ச அப்புறமா கடைசியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எள்ளு வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்கவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபுல்லாக கூட இது எள்ளுலேயே வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக மேலே மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் ஜிப்லாக் கவரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரீஸ் பண்ண அப்புறமா. இது பார்த்தீங்கன்னா எப்போ வேணும்னாலும் நீங்கள் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக டீப் ஃப்ரை பண்ணி இல்லை பேக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டு ஹை ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளே வேகும். நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப அழுத்துக்கும். அதனால மறக்காமல் ஒரு மீடியம் டு ஹை ஹீட்டில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் நம்ம ஃபெலாஃபல்ஸ் போட்ட உடனே அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, உடஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு அரை நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுறதோ இல்லைன்னா திருப்பி போடுறதோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உடனே எடுத்திங்கன்னா அது உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபெலாஃபல் பார்த்தீங்கன்னா நம்ம வடை மாதிரி இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட ஃபெலாஃபல் ரெடி. இந்த ஃபெலாஃபல் பார்த்தீங்கன்னா நம்ம டீ காஃபியோட ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இல்லைன்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வெரி குட் ப்ரோட்டீன் சோர்ஸ். இது நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணியோ பேக் பண்ணியோ ஏர் ஃப்ரையரில் கூட இது ஃப்ரை பண்ணலாம்.
இந்த ஃபெலாஃபில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சாதாரணமாக அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா இதில் வந்து நம்ம சாண்ட்விச், சாலட், ரோல் அந்த மாதிரி கூட நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ஃபெலாஃபில் வச்சு தான் டின்னரு. இந்த ஃபெலாஃபில் வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து ரோல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்கலாம். நம்ம ரோலுக்கு எந்த ரோட்டி, பிரெட், டார்ட்டிலாஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், நான் வந்து இன்றைக்கி ஸ்லைஸ் டொமேட்டோ, குக்கும்பர் எடுத்திருக்கேன். அதை அரேஞ்ச் பண்ணி மேலே கொஞ்சமாக மயனீஸ் இல்லைன்னா கார்லிக் சாஸ் போட்டு 4-5 மின்ட் லீவ்ஸ் அண்ட் உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா கொஞ்சமாக சில்லி சாஸ் இதெல்லாம் வந்து ட்ரிசில் பண்ணி சூப்பராக ஒரு ரேப் ரெடி. இது வந்து ரொம்ப ஃபில்லிங், ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது இன்னும் டேஸ்டி ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பிக்கிள்ட் வெஜிடபிள்ஸ், ஹம்மூஸ், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். பாய்.